ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, வி என்றால் இதற்கு மேல் இல்லை என்று பொருள். நாயகர் என்றால் தலைவர் என்று பொருள். இவருக்கு மேல் பெரியவர் யாரும் இல்லை என்று பொருள்பட விநாயகர் என்ற பெயர் இடப்பட்டது. அன்பர்கள், இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே வழக்கத்தில் வரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 13/5/2026 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் சித்திரை 30வது நாள். இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதசி, சுப முகூர்த்த நாள். சுபங்களை நடத்துவது நல்லது. ஸ்ரீரங்கம் நம்பெருமான் பவனி, ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் ரெங்கமன்னார் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்து அருளல். துவாதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை காலை 10:30 12 மணி வரை, திதி ஏகாதசி காலை 9:37 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரட்டாதி இரவு 8:18 வரை. யோகம் சித்த மரண யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று மேல் நோக்கு நார். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரம், உத்திரம். சந்திராசிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், பூர்வீக சொத்து கிடைக்க. சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்தும் இல்லாத நிலையே இருக்கும். பூர்வீக சொத்துக்களை பிரிக்க முடியாத நிலையில் இருக்கும், அல்லது உடன் பிறந்த ஒருவரே வைத்துக் கொண்டு பங்காளிக்கு துரோகம் செய்வார். இது போன்ற நிலை யாருக்கு வரும் என்றால், ஒருவரது ஜாதகத்திலே பூமிக்காரகனான செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே வரும். செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று அமைந்திருந்தாலும், நட்பு பெற்றிருந்தாலும், செவ்வாய் குருவால் பார்க்கப்பட்டு இருந்தாலும் பூர்வீக சொத்து கிடைத்துவிடும். வழக்கு காரணமாய் கைவிட்டு போயிருந்தாலும் வரவேண்டிய பூர்வீக சொத்து கிடைத்துவிடும். பூர்வீக சொத்து கிடைப்பதிலே ஆகும் காலதாமதத்தை இந்த எளிய பரிகாரத்தை செய்தால் பூர்வீக சொத்துக்கள் 90 நாட்களுக்குள் கிடைத்துவிடும். முதலாவது பரிகாரம், பூர்வீக சொத்து கிடைப்பது பங்காளிகளால் தடைப்பட்டு வந்தால் நீங்கள் உங்கள் வீட்டிலே திருச்செந்தூர் முருகன் படம் வைத்து செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வரளி போட்டு தொடர்ந்து 27 வாரங்கள்
செவ்வாய்க்கிழமை மட்டும் காலை வேளையிலே வணங்கி வாருங்கள். 27 வாரங்கள் முடிவதற்குள் பூர்வீக சொத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்கும். இரண்டாவது பரிகாரம். முதல் பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் செவ்வாய் பகவானுக்காக ஸ்லோகத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் 27 வாரங்கள் சொல்லி வந்தார். பூர்வீக சொத்து தடையின்றி கிடைக்கும். மூன்றாவது பரிகாரம். பூர்வீக சொத்தின் வழக்கின் காரணமாய் அடைய முடியாதவர் பௌர்ணமியும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வரும் நாள் திருச்செந்தூர் சென்று நீராடி ஆலயத்தில் உள்ள கொடிமரத்திடம் வேண்டுதலை சொல்லி வணங்கி முருக பெருமானை தரிசித்து வந்தால் 90 நாட்களுக்குள் வழக்கு சமரசமாகி கைவிட்டு போகின்ற பூர்வீக சொத்து வந்து சேரும். எப்போதும் தொடரும் பண கஷ்டம் நீங்க. இதுவே நாளைய பரிகாரத்தின் தலைப்பாக இருக்கிறது. நீங்கள் கண்டுகளிக்க காத்திருக்க வேண்டும். நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே 10ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ஜீவனஸ்தானம், வியாபாரஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தை தொடர்ந்து பலவிதமான கோணங்களில் பார்த்து கொண்டே வருகின்றோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியை காண இருக்கின்றோம். முதலிலே கடைகளை கட்டி வாடகை விடுகின்ற அமைப்பு யாருக்கு வரும்? 10ஆம் அதிபரும் 4ஆம் அதிபரும் கூடி 2இல் நின்றால் கடை கட்டி வீடு வாடகை விடலாம். 10ஆம் அதிபரும் 4ஆம் அதிபரும் பரிவர்த்தனை பெற்று செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கடை கட்டி வாடகை விடலாம். 4ஆம் அதிபரும் 2ஆம் அதிபரும் பரிவர்த்தனை பெற்றிருக்க கடை வீடு கட்டி சம்பாதிப்பீர், கடைகள் கட்டி வாடகைக்கு விடுவீர்கள். 10ஆம் அதிபர் ஆட்சி உச்சம் அல்லது 4ஆம் அதிபர் ஆட்சி உச்சம் நட்பு வீடு செவ்வாய் பலம் பெற இருந்தால் இவர்களும் செய்யலாம். டூரிஸ்ட் கார்கள், பஸ்ஸுகள் யாரார்கள் எல்லாம் இயக்க முடியும். சுக்கிரன் பலம் பெற வேண்டும். சுக்கிரன் ஏதோ ஒரு வகையிலே 10ஆம் அதிபரோடு தொடர்பு கொள்ள வேண்டும். சுக்கிரன் நீச்சம் பகை 3, 6, 8, 12இல் நிற்க வாகன தொழில் செய்யக்கூடாது. சுக்கிரன் 10ஆம் அதிபரோடு கூடி அந்த வீட்டில் அதிபராக இருக்க வேண்டும். 4ஆம் அதிபர் பலம் பெற வேண்டும். 10ஆம் அதிபரும் பலம் பெற வேண்டும். 4ஆம் அதிபர் 10ஆம் அதிபரோடு கூடி 2இல் நிற்கலாம். 4ஆம் அதிபர் 10ஆம் அதிபர் பரிவர்த்தனை பெறலாம். சனி பகவான் பலம் பெற வேண்டும். ஏர் டிராவல் 10ஆம் இடமோ 10ஆம் அதிபரோ மிதுனம், துலாம், கும்பத்தில் நின்றார் ஏர் டிராவல்ஸ் வைத்து நடத்த முடியும். இதனுடைய தொடர்ச்சியை நாளை தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், மே மாதத்தில் உருவாக போகும் ரவி யோகத்தால் டபுள் ஜாக்பாட் அடிக்க போகும் 4 ராசிகள் என்னென்ன தெரியுமா? ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் இயக்கம் மிகவும் முக்கியமாய் கருதப்படுகிறது. கிரகங்கள் தொடர்ந்து நகரும் பொழுது அவை மற்றும் கிரகங்களோடு இணைந்து சில சக்தி வாய்ந்த யோகங்களை உருவாக்குகின்றன. இந்த ராஜயோகங்கள் ஒருவருடைய நிதிநிலை மற்றும் தொழில் முதல் உறவுகள் மற்றும் மனநலம் வரை அனைத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. சில யோகங்கள் மிகவும் நேர்மறையாகவே கருதப்படுகிறது. ஏனெனில் அவை வாழ்க்கையில் சீரான முன்னேற்றம், அதிர்ஷ்டம் மற்றும் முக்கிய பணிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை வழங்குகின்றன. அத்தகைய ஒரு நேர்மறையான யோகம் மே மாதம் உருவாகப் போகிறது. அதுதான் ரவி யோகம். இந்த யோகம் மே 19, 2026 அன்று உருவாக உள்ளது. ஜோதிட நம்பிக்கைகளின்படி சூரியன் ஒரு குறிப்பிட்ட நிலையில் அமைந்திருக்க சந்திரன் சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களை சந்திக்கும் போது இந்த யோகம் உருவாகும். இன்னும் சில நாட்களில் உருவாக போகும் இந்த யோகம் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கப் போகிறது. அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் உறவுகளிலும் தனிப்பட்ட வாழ்க்கை நேர்மறையான முன்னேற்றங்களை கொண்டு வரக்கூடும். இந்த கிரக சேர்க்கை அவர்களின் தொழில் வாழ்க்கையில் பல சாதகமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடும். இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்படும் அவர்களுடைய அனைத்து முயற்சிகளும் பலனும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இதனால் அவர்களின் நிதி நிலை மேம்பட வாய்ப்புள்ளது. வேலையில் இருக்கும் சில மேஷ ராசிக்காரர்களுக்கு திடீர் பதவி உயர்வோ அல்லது வருமான உயர்வோ ஏற்படலாம். தொழில்நுட்பத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு இந்த காலகட்டம் குறிப்பாக பயனுள்ளதாய் அமையும். மேலும் அவர்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இது அவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாய் இருக்கும். அடுத்தது கடகம். ரவி யோகம் கடக ராசிக்காரர்களுக்கு மகத்தான நன்மைகளை அளிக்கும். நீண்ட காலமாய் முடிக்கப்படாமல் இருந்த பணிகள் இப்பொழுது இறுதியாக நிறைவடையும். இந்த யோகத்தால் அவர்கள் தங்கள் துறையிலே பெரிய வெற்றிகளை பெறப்போகிறார்கள். தொழில் வாழ்க்கையிலே பொருத்த மாட்டில் வேலையில் பல புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். மேலும் உங்களிடம் ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கலாம்.
அவர்கள் வேலையில் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். மேலும் வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களில் பெரும் வருமானத்தை ஈட்டலாம். அதை தவிர அவர்கள் போட்டியாளர்களுக்கு கடுமையான போட்டியை கொடுப்பார்கள். நிதி நிலைமை நீண்ட காலத்திற்கு நிலையானதாக இருக்கும். அவர்கள் வருமானத்தில் அபிரிதமான முன்னேற்றத்தை அனுபவிக்கலாம். அடுத்தது துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் ஆறுதலையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடும். இந்த யோகத்தால் அவர்களின் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும். அவர்களின் அனைத்து முயற்சிகளும் அதிர்ஷ்டம் துணை நிற்கும். அவர்களுக்கு வியாபாரத்தின் மூலம் நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்பு கிடைக்கும். இந்த கிரக மாற்றம் அவர்கள் புதிய முயற்சிகள் தொடங்கவும் உதவும். தற்போது வேலையில் இருப்பவர்கள் அலுவலகத்தில் சிறப்பான நன்மைகளை அடைய முடியும். வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த யோகத்தால் அவர்கள் வாழ்க்கையிலே பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நிலவி வந்த சிக்கல்கள் முடிவுக்கு வரும். அடுத்தது மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் நினைத்த பலன்களை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் நிதி நிலையிலே முன்னேற்றம், வெளிநாட்டு பயணம் மற்றும் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். இந்த பயிற்சி வெற்றிக்கு, தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அவர்களுடைய வாழ்க்கையிலே பல அம்சங்களில் வளர்ச்சியை அனுபவிக்கலாம். இதன் விளைவாக பொருள் வசதிகள் மற்றும் நிதி நிலை மேம்படும். நீண்ட காலமாய் எதிர்பார்க்கப்பட்ட ஆசைகள் நிறைவேறலாம். இது திருப்தி மற்றும் மனநிறைவை அளிக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்கள் அன்புக்குரியவர்கள் தரமான நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி, ஏற்கனவே மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்பட்டது. கூடுதலாக ஷார்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளும் வெளியிட்டு கொண்டே இருக்கின்றோம். அது நிச்சயமாக உங்களுக்கு பயன் அளிக்கின்ற விதத்திலே இருக்கும். அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு பகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனிபலனையும், எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். பிறகு 12 ராசிகளுடைய பொது பலனையும் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசி. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகளை கிடைக்கப்பெற்று அதனால் நன்மை அடைவார்கள். மேலிடத்திலிருந்து பொறுப்புகள் அதிகமாய் வழங்கப்படும். குடும்பத்தில் திருப்திகரமான நிலை காணப்படும். வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்குவதால் செலவுகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படும். பிள்ளைகளுடன் மனதுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று பொழுதை கழிப்பீர்கள். வீடு, மனை போன்ற முதலீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 6. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் இருப்பவர் புதிய பொறுப்புகளை கிடைக்கப்பெற்று அதனால் நன்மை அடைவார்கள். மேலிடத்திலிருந்து பொறுப்புகள் அதிகமாய் வழங்கப்படும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் திருப்தியான நிலை காணப்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதால் செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகளுடன் மனதுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று பொழுதை கழிப்பீர்கள். வீடு, மனை போன்ற முதலீடுகள் ஆர்வம் அதிகரிக்கும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று நீங்கள் எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உண்டாகும். மனதிலே வீண் கவலை ஏற்படலாம். அடுத்தவர் பிரச்சனை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கும் திறமையும் அதிகரிக்கும். செல்வம் பல வழிகளிலே வந்து சேரும். வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள். முயற்சிகள் சாதகமான பலனை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3 ஆகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உண்டாகும். மனதிலே வீண் கவலைகள் ஏற்படலாம். அடுத்த ஒரு பிரச்சனையை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கும் திறமை அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செல்வம் பல வழிகளிலே வந்து சேரும். வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள்.
மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்களை விலகி விடுவார்கள். முயற்சிகள் சாதகமான பலனை தரும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று பணவரத்து அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாய் நடந்து முடியும். பயணங்கள் மகிழ்ச்சிகரமாய் இருக்கும். மனதில் நிம்மதி உண்டாகும். உதவி என்று வருபவருக்கு தயங்காம உதவிகளை செய்வீர்கள். இரவில் நல்ல உறக்கம் வரும். மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறும் நிலை உருவாகலாம். ஆடை ஆபரணம் வாங்குவதால் செலவுகள் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பணவரத்து அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாய் நடந்து முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். மனதிலே நிம்மதி உண்டாகும். உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காம உதவிகளை செய்வீர்கள். இரவில் நல்ல உறக்கம் வரும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவருக்கு ஆலோசனை கூறும் நிலை உருவாகலாம். ஆடை ஆபரணம் வாங்குவதால் செலவுகள் உண்டா. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். எதிலும் ஒரு முறைக்கு மறுமுறைக்கு யோசித்து முடிவெடுப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இல்லையெனில் பலரையும் விரோதித்து கொள்ள வேண்டிய நிலை வரும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும். பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை, வெளிர் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். எதிலும் ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவு எடுப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இல்லையெனில் பலரையும் விரோதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இந்த நாட்களாக எதிர்பார்த்த உதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும். பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக சிவபதிகம் கோளறு பதிகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரங்களை பாராயணம் செய்வது சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்தும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உங்களது ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றியை அடைவார்கள். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். போட்டிகள் அகலும். தடைப்பட்ட பண உதவி கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பிப்பீர்கள். செலவுகள் குறையும். உடன் பணிபுரிவோர் உங்களது ஆலோசனையை கேட்பார்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்களது ஆலோசனையை கேட்டு அதன்படி சில நடந்து காரிய வெற்றியை அடைவார்கள். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் போட்டிகள் அகலும். தடைப்பட்ட பண உதவி கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளை நீங்கி செயல்களில் வேகம் காண்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் குறையும். உடன் பணிபுரிவோர் உங்கள் ஆலோசனையை கேட்பார்கள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பண வரத்து கூடும். சக தோழர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும். பல வரத்து கூடும். செயல் திறமை அதிகரிக்கும். வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும். மனதில் இருந்த கவலைகள் நீங்கி தைரியம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் கரு நீல மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்து வந்த தடைகள் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பண வரத்து கூடும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த சக தோழர்களில் இருந்த கருத்து வேற்றுமை குறையும். பண வரத்து கூடும். செயல் திறமை அதிகரிக்கும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொண்டு வேலையில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த மனதிலே இருந்த கவலைகள் நீங்கி தைரியம் உண்டாகும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எதிலும் லாபத்தை பார்க்க முடியும். எல்லா நன்மைகளும் உண்டாக்கி உடல் ஆரோக்கியம் பெறும். வாக்கு வன்மையால் எந்த காரியத்திலும் சுலபமாய் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதிலும் லாபத்தை பார்க்க முடியும். எல்லா நன்மைகளும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்குவன்மையால் எந்த காரியத்தையும் சுலபமாய் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள்.
தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர் வேலை பளு குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவார். பண வரத்தும் திருப்தியாயிருக்கும். எல்லாவற்றிலும் முன்னேற்றம் காணப்படும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகள் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 7. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர் வேலை பளு குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவார். பண வரத்தும் திருப்தியாய் இருக்கும். புராட நட்சத்திரத்தை சார்ந்து எல்லாவற்றிலும் முன்னேற்றம் காணப்படும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகள் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று வழக்குகளிலே சாதகமான நிலை காணப்படும். எதிர்ப்புகள் விலகும். தாமதமாகி வந்த சுப காரியங்கள் சிறப்பாய் நடக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியை காண்பீர்கள். மன கவலை நீங்கும். பண வரத்து கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள். அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும் சூழ்நிலை உருவாகும். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வழக்கையிலே சாதகமான நிலை காணப்படும். எதிர்ப்புகள் விலகும். தாமதமாக ஆகி வந்த காரியம் சுப காரியங்கள் சிறப்பாய் நடக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியை காண்பீர்கள். மன கவலைகள் நீங்கும். பல வரத்து கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்து ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும் சூழ்நிலை உருவாகும். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தேவையான நிதி உதவி கிடைக்கும். வாய்ப்பு உள்ளது. பணி சுமை குறைந்து காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும். மேலிடத்திற்கு தேவையானதை செய்து கொடுத்து அவர்கள் நன்மதிப்பை பெறுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாய் செய்து முடிப்பீர்கள். பண வரத்து அதிகரிக்கும். அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக செய்வது நன்மையை தரும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 9. அதிர்ஷ்ட வண்ணங்கள் சிகப்பு, மஞ்சள், நீலம். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தேவையான நிதி உதவி கிடைக்கும். வாய்ப்பு உள்ளது. பணி சுமை குறைந்து காணப்படும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் நிலுவிலே இருந்த பணம் கிடைக்கும். மேலிடத்தில் இருந்து தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்கள் நன்மதிப்பை பெறுவீர்கள். இதிலும் முன்னேற்றம் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாய் செய்து முடிப்பீர்கள். பண வரத்து அதிகரிக்கும். அடுத்தவர்களின் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக செய்வது நன்மையை தரும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான அதிகமாக உழைக்க வேண்டியதற்கும் அதற்கேற்ற பலனும் கிடைக்க பெறுவீர்கள். நிலுவையில் உள்ள பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகத்திறமை பளிச்சிடும். எதிர்ப்புகள் குறையும். காரிய தடை அகலும். எந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை கையாளும் போது கவனம் தேவை. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். அதற்கேற்ற பலனும் கிடைக்க பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் நிலையில் உள்ள பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர் நிர்வாகத்திறமை பளிச்சிடும். எதிர்ப்புகள் காரிய தடைகள் அகலும். எந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை கையாளும் போது கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.